ஹலோ ஃப்ரெண்ட், இன்னைக்கு சுரைக்காய் தோசை, தேங்காய் முருங்கை இலை சட்னி. அது எப்படி செய்வோன்னு பார்ப்போம். ஒரு நாள் நீங்களும் இதே மாதிரி குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க. நீங்கள் முதல்ல சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல வீடியோக்குள்ளே வாங்க. சட்டியில் எண்ணெயை ஊற்றுங்க. தேவைக்கேற்ப கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் ஊற்றிக்கிடுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10-15 போடுங்க. 2-3 பூண்டு, தொக்கட்டை புளி, இஞ்சி, 3 வரமிளகா, சின்ன வெங்காயம், அப்புறம் தேங்காய் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் வதங்க, ரொம்பலாம் வதங்க வேண்டாம், கொஞ்சம் வதங்கிடும் பற்றியெல்லாம். அப்போ முருங்கை இலை, நல்ல குழந்தை இலை தான், அந்த முருங்கை இலையை போடுங்க. முருங்கை இலையை போட்டு கொஞ்சம் உப்பு போடுங்க. அப்புறம் வதக்குங்க. இறக்க போச்சல மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு இறக்கிறணும் பார்த்துக்கிடுங்க. ஆறினோடனே மிக்சி ஜாரில் போட்டு திரிச்சிருங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு நிலக்கடலை, பொட்டுக்கடலைலாம் போடக்கூடாது, கடலை இவ்வளோதான் வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இதை கொஞ்சம் தண்ணியாக வைக்கனாலும் சட்னி வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கேன். ரொம்ப சுவையாக இருக்கும் பார்த்துக்க. தோசை, இட்லி, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடுவோம். ஊற்றி இதுக்கு தாளித்து ஊற்றிடணும் பார்த்துங்க. சும்மாவே சாப்பிட்லாம். தாளித்து ஊற்றினா இன்னும் கொஞ்சம் சுவை கூட அதிகமாக இருக்கும். தாளித்து ஊற்றியாச்சில் இப்போ அதுக்கு சும்மா அடுத்து சுரக்காய் தோசை. சுரக்காய் பெரிய சுரக்காய், பிஞ்சு சுரக்காய் தான். அதை வெட்டி தோல் சீவணும் பார்த்துங்க. நல்லா தோலை சீவிட்டு நல்லா 2 வெட்டிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா பொடிசாக திருவி வச்சுக்கிடணும் பார்த்துக்கிடுங்க. அது மாவு கடைசி மாவு இருக்கும் பார்த்தியலா, அந்த மாவில் எப்படி செய்யுங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா புளிப்பும் தெரியாது பார்த்துக்கிடுங்க. அப்புறம் சுரக்காயை போட்டு உப்பு, மல்லி இலை, சின்ன வெங்காயம். நீங்கள் உரைப்பு வேணும்னா பச்சை மிளகா வெட்டி போடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். போட்டுட்டு ஒரு 4-5 கரண்டி மாவு, அதையும் தூக்கி ஊற்றுங்க. ஊற்றி ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் ஊற்றணும், ஏன்னா தண்ணி காயுது. மாவு கொஞ்சம் தண்ணியாகவே வரும். அப்புறம் ஊற்றி அது ரொம்ப இலக்கு போலலாம் தோசை சுட முடியாதுங்க, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். ரொம்ப சுவையாக இருக்கும் பார்த்துங்க. லீவ் டைமில் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செய்து கொடுங்க. சுரக்காவும் உடம்புக்கு நல்லது. முருங்கை இலையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்படி செய்து கொடுங்க. ரொம்ப சத்துள்ள தோசை சட்னி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். முதல்ல சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.